ஆற்றங்கரையோட வெதுவெதுப்பான மணல் பகுதியில முட்டைகள் புதைக்கப்பட்டிருக்கு. முட்டைகள் பொறிக்கப்படுறத முன்கூட்டியே உணர்ந்த உங்க தாய் உங்களை வரவேற்க தயாரா காத்திருக்கு. முட்டைகள் பொறிக்க ஆரம்பிக்குது. உங்களோட சேர்த்து மொத்தம் 43 குட்டிகள் பிறக்குது. உங்க உயரம் சுமாரா கத்தாதீங்க. உங்க உயரம் சுமாரா 25 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கு. வெளியே வந்த உங்களை உங்க தாய் வாயில கவிட்டு ஆத்துக்கு கொண்டு போகுது. ஒரு கேப் புக் பண்ணிருக்க கூடாதா? நீளமான ஆற்றுல பல முதலைகள் கூட்டம் கூட்டமா வாழ்ந்துட்டு இருக்கு. உங்க கூட்டத்துல மொத்தம் 2 ஆண் முதலைகள், 7 பெண் முதலைகள், 6 மாசத்து குட்டி 4, 8 மாசத்து குட்டி 9 இருக்கு. தண்ணி ரொம்பவே குளிரா இருக்கு. நீங்க மெதுவா நீந்த ஆரம்பிக்கிறீங்க. அதோட எப்பவும் உங்க தாய்க்கு பக்கத்திலேயே இருக்கீங்க. பொதுவா 90% குட்டிகள் முதல் 3 மாதங்களே இறந்துரும். உங்க உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய 23 ஐட்டங்கள் உங்களை சுத்தி இருக்கு. அதனால நீங்க ரொம்பவே கவனமா இருக்கணும். உங்க தாய் உங்களை ஆத்தோட புற்கள் நிறைந்த பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. தண்ணியோட மேற்பரப்புல ஏதோ கன்றாவிய மிதக்குது. அது தவளையோட முட்டை. நீங்க வேகமா அதை பிடிக்க ட்ரை பண்றீங்க, ஆனா முடியல. தவளை முட்டைகள் ரொம்பவே எடை குறைவா இருக்கிறதால தண்ணியோட அசைவுக்கு தகுந்த மாதிரி நழுவி செல்லக்கூடியது. அதனால அதை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீருக்கு அடியில நிறைய மீன்கள் இருக்கு. அதோட பல வகையான சின்ன உயிரினங்களை பார்க்க முடியுது. தண்ணிக்கு அடியில சிலது நீந்துது, தண்ணிக்கு மேல சிலது பறக்குது, தண்ணி மேலேயே சிலது நடக்குது. இயற்கையோட அழக ஆச்சரியத்தோட பார்த்து ரசிக்கிறீங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு கெட்ட நாத்தம் அடிக்குது. என்ன இயற்கை இப்படி நாடுதுன்னு நினைக்காதீங்க. அது ஒரு இறந்த வரி குதிரை. செத்து 3 நாட்கள் இருக்கும். ஆத்துல மிதந்தபடி உங்களை நோக்கி வருது. ஓசியில கிடைச்சா 10 நாள் பழசா இருந்தாலும் உங்களுக்கு ஓகேதான். ஆனாலும் உங்களுக்கு முன்னாடி பல வளர்ந்த முதலைகள் சாப்பிட தொடங்குது. முதலைகள் உணவுக்காக கடுமையா சண்டை போடக்கூடியது. பெரிய முதலைகள் சில சமயங்கள்ல சின்ன குட்டிகளை கூட சாப்பிடும். தகப்பனாவே இருந்தாலும் தள்ளி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. அடுத்த சில நாட்களுக்கு தண்ணியில மேயக்கூடிய சின்ன பூச்சிகள், தவளைகள், நண்டுகள், காயம்பட்ட மீன்களை வேட்டையாடுவீங்க. உங்க தாய் உங்களுக்கு நிறைய மீன்களை பிடிச்சு தருது. அதோட வேட்டையாடின உணவை உங்களுக்கு தனியா கொண்டு வந்து தருது. நீங்க அதிக நேரத்தை தரையில ஓய்வெடுக்கிறதுலே செலவிடுவீங்க. முதலைகள் கொள்ளிரத்த பிராணிகள். அதுங்க உடல் மற்ற விலங்குகள் மாதிரி சொந்தமா வெப்பத்தை உற்பத்தி பண்ணாது. அதிக நேரம் வெயில்ல படுக்கிறது மூலமா உடலுக்கு தேவையான வெப்பம் முதலைகளுக்கு கிடைக்குது. பாலூட்டிகள் உடலை கதகதப்பா வச்சுக்க அதிக சக்தியை பயன்படுத்துது. ஆனா முதலைகள் அந்த வெப்பத்தை சூரிய ஒளியில இருந்து எடுக்கிறதால எனர்ஜி நிறைய மிச்சமாகுது. இந்த வெப்பம் உணவு செரிமானத்துக்கும் சீரான ரத்த ஓட்டத்துக்கும் உடலை தூய்மையா வச்சுக்கவும் உதவியா இருக்கு. அதோட சில முதலைகள் வாயை திறந்தபடி தூங்குறத பாக்குறீங்க. சிரிக்காதீங்க. முதலைகளுக்கு வேர்வை சுரப்பிகள் கிடையாது. வாயை திறந்து வச்சுக்கிறது மூலமா உடல் வெப்பத்தை குறைச்சி சீரான அளவுல வெப்பத்தை மெயின்டைன் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட ஏர் கண்டிஷனர் மாதிரி. அடுத்த சில மாதங்கள் நீங்க மீன் பிடிக்க பழகுறீங்க, சண்டை போட்டு பழகுறீங்க. உங்க தாய் கொண்டு வர உணவை முதல்ல சாப்பிட தொடங்குறீங்க. அதோட மற்ற முதலைகளோட நடவடிக்கைகளை கூர்ந்து கவனிக்கிறீங்க. எப்படி வேட்டையாடுறது, எப்படி தூங்குறது, எப்படி சண்டை போடுறதுன்னு பல விஷயங்களை கத்துக்க ஆரம்பிக்கிறீங்க. 3 மாதங்கள் அப்புறம் உங்களோட சேர்த்து 5 குட்டிகள் மட்டுமே உயிரோட இருக்கு. பெரிய கொக்கு 6 தூக்கிட்டு போச்சு, சின்ன கொக்கு 12 தூக்கிட்டு போச்சு. அப்புறம் பெரிய கழுகு 4, சின்ன கழுகு 13, பாம்பு பிடிச்சது, பள்ளி கடிச்சது, ஆமை முழுகினது, மீன் தின்னது, அந்த மீனை உங்க அம்மா தின்னதுன்னு மொத்தம் 31 குட்டிங்க தாலி. கணக்குல 7 குட்டி இருக்குது இல்ல, அது உங்க அப்பா தின்னது. இப்போ உங்க உடல் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. நீங்க ரொம்பவே வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சகோதரர்கள் கூட சேர்ந்து விளையாடுறது, சண்டை போடுறது, ஓய்வெடுக்கிற முதலைகளை தொந்தரவு பண்றது, வேட்டையில உள்ள பூந்து ஆட்டையை கலைக்கிறதுன்னு இல்லாத அட்டூழியம்லாம் பண்றீங்க. ஒரு நாள் நீங்க வழக்கம் போல கடைப்பகுதியில விளையாடிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களை நோக்கி ஒரு பெரிய உருவம் வருது. அது ஒரு ஜாக்வார். உடனே நீங்க அங்கிருந்து தப்பிச்சு முழு வேகத்துல உங்க தாயை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறீங்க. அந்த ஜாக்வார் ரொம்பவே கஷ்டப்பட்டு உங்க சகோதரன் ஒருத்தனை பிடிச்சிடுது. தரைப்பகுதியில கவனமா இருக்கணும்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனா நீங்க யாரும் கேட்கல. 38 குட்டிகள் செத்தப்ப கூட நீங்க கவலைப்படல. ஆனா இந்த சகோதரன் இறந்தது உங்களை ரொம்பவே பாதிச்சிருக்கு. இவ்வளவு நாள் கூடவே இருந்த சகோதரன் கண்ணு முன்னாடியே இறந்ததை உங்களால தாங்கிக்கவே முடியல. பேசாம உன்னையும் கொன்னுட்டு அவனை வச்சு கதை சொல்லலான்னு தோணுது. அடுத்த சில மாதங்களுக்கு உங்க தாய் வேட்டையில பல விஷயங்களை கத்துக் கொடுக்குது. சின்ன விலங்குகள், பறவைகள், மீன்கள்னு உங்களோட வேட்டை திறன் அதிகரிச்சுட்டே போகுது. இப்போ நீங்க பிறந்து 8 மாதங்கள் ஆகுது. உங்க உடல் 50 சென்டிமீட்டர் வரைக்கும் மறந்துருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா உங்க தாயை விட்டு விலகி சொந்தமா வேட்டையாட தொடங்குவீங்க. ஆனாலும் தரையில இருக்கிற பெரிய விலங்குகளை வேட்டையாட அளவுக்கு உங்க உடல் இன்னும் வளரல. பெரும்பாலும் உணவுக்காக கூட்டத்தையே நம்பியிருக்க வேண்டியிருக்கு. என்னதான் நீங்க வளர்ந்திருந்தாலும் உங்க 4 பேருக்கும் இன்னும் விளையாட்டு புத்தி மட்டும் போகல. சில சமயம் நீங்க பண்றது உங்க தாய்க்கே கோவத்தை வர வழைக்குது. ஆனா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம பாக்குற எல்லாருக்கிட்டையும் வம்பு இழுக்கிறீங்க.
ஒரு நாள் உங்க கூட்டம் ஒரு காட்டெருமையை வேட்டையாட தண்ணிக்கரையில காத்திருக்கு. 2 நாட்களுக்கு அப்புறம் இப்பதான் ஒரு நல்ல இரை உங்க இடத்தை நோக்கி வருது. இதை எப்படியாச்சும் பிடிச்சே ஆகணும்னு மொத்த கூட்டமும் பொறுமையா காத்திருக்கு. அந்த நேரம் பார்த்து நீங்க 4 பேரும் வழக்கம் போல உங்க வேலையை காட்ட ஆரம்பிக்கிறீங்க. அந்த காட்டெருமை அங்கிருந்து தப்பிச்சு ஓடுது. மொத்த கூட்டமும் கொலவெறியோட உங்களை துரத்துது. இப்போ உங்களுக்கு 1 வயசாச்சு. தனியா ஒரு மான வேட்டையாடுற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க. ஆனாலும் எந்த உதவியும் பண்ணாம தண்டமா சுத்துறீங்க. சோத்துக்கு மட்டும் ஆளா வந்துடுறீங்க. உங்க தொல்லை தாங்க முடியாத உங்க தலைவர் எப்படா வாய்ப்பு கிடைக்கும் உங்களை துரத்தி விட வேணா காத்திருக்கு. சில மாதங்கள் அப்புறம் கோடைக்காலம் தொடங்குது. ஆற்றுல நீர்வரத்து குறைந்து அங்கங்க குட்டைகள்ல மட்டும் தண்ணீர் நிக்குது. இதுதான் சரியான சமயம்னு புரிஞ்சுக்கிட்ட உங்க தலைவர் உங்களை கூட்டத்தை விட்டு வெளியேற்றுது. நீங்க ஆற்றங்கரையோரமா தண்ணீரை தேடி ரொம்ப தூரம் பயணிக்கிறீங்க. நிறைய குட்டைகள் தென்படுது. ஆனா எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. தூரத்துல ஒரு பெண் முதலை தனியா இருக்கிறத பாக்குறீங்க. அது இப்பதான் ஒரு மான வேட்டையாடி இருக்கு. அதோட அது ரொம்பவே அழகா இருக்கு. இதுவரைக்கும் இவ்ளோ அழகா ஒரு பெண் முதலைய நீங்க பார்த்ததே இல்ல. அந்த பெண் முதலை உங்களை நோக்கி வருது. நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம அதோட இரையை பிடுங்கிட்டு ஓடுவீங்க. அழகா இருந்தா நமக்கு என்ன? நமக்கு சோறு தான் முக்கியம். ஓசியில கிடைச்ச உணவை 4 பேரும் மொத்தமா சாப்பிட்டு முடிக்கிறீங்க. பக்கத்திலேயே ஒரு குட்டை இருக்கிறத பாக்குறீங்க. யாரும் பாக்குறதுக்குள்ள அதை உடனே கைப்பற்றுறீங்க. தண்ணி இடுப்பளவு தான் இருக்கு. மீன்களும் சுத்தமா இல்ல. ஒன்னும் இல்லாததுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல. சில நாட்கள் அப்புறம் ஒரு மாலை நேரம் நீங்க தண்ணீர்ல விளையாடிட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு மான் உங்க குட்டை பக்கம் தண்ணீர் குடிக்க வருது. நீங்க 4 பேரும் தண்ணீர்ல மறைஞ்சபடி கரை ஓரமா போறீங்க. அந்த மான் தண்ணீர் குடிக்க தொடர்ந்தது. நீங்க உடனே அதை தாக்க ஆரம்பிக்கிறீங்க. என்னடா ஒரு மான் நம்மள அசிங்கப்படுத்துதேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு முன்னாடி பல பேரை இது அசிங்கப்படுத்திருக்கு. வேட்டையில தோல்வி அடைகிறது முதலைகளுக்கு சகஜம்தான். நீங்க கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் பொறுமை. எத்தனை தடவை தோத்தாலும் கவலைப்படக்கூடாது. இறை உங்க பக்கத்துல வர வரைக்கும் ரொம்பவே பொறுமையா காத்திருக்கணும். நீங்க மணிக்கணக்கா நீருக்கடையில காத்திருக்கீங்க. ஆனா ஒரு விலங்கு கூட உங்க குட்டை பக்கம் வரல. பொதுவா முதலைகளால பல வாரங்களுக்கு உணவு இல்லாம வாழ முடியும். நீங்க கடைசியா சாப்பிட்டு 1 வாரத்துக்கு மேல ஆகுது. பசி ரொம்பவே அதிகமா இருக்கு. அடுத்த நாள் காலை 10:40க்கு ஒரு காட்டுப்பன்றி உங்க குட்டை பக்கம் வருது. நீங்க உடனே கரை பக்கம் வந்து அசையாம காத்திருக்கீங்க. நீங்க இருக்கிறத உணர்ந்த அது தயக்கத்தோட கரையிலேயே நிக்குது. நீங்க 4 பேரும் கொஞ்சம் கூட அசையாம பொறுமையா காத்திருக்கீங்க. அது ரொம்பவே கவனமா தண்ணீர் பக்கத்துல வருது. ஒரு சின்ன அசைவு கூட உங்களுக்கு தோல்வியை உண்டாக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு வழியா பல நாட்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல உணவு கிடைச்சிருக்கு. வாழ்க்கை பழையபடி சகஜ நிலைக்கு திரும்புது. சீக்கிரமே மழை பொழிவு தொடங்கிரும். இப்போ உங்களுக்கு உணவு பிரச்சனை இல்ல. சொந்தமா இடமும் இருக்கு. உங்க சந்ததியை உருவாக்க ஒரு பெண் முதலை இருந்தா மட்டும் போதும். பக்கத்து குட்டையில தான் ஒரு அழகான பெண் முதலை இருக்கே. அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் பாக்குறீங்க. அதை எப்படியாவது பேசி உஷார் பண்ணிட்டா உங்க வாழ்க்கை பயணம் நல்லபடியா முழுமை அடைஞ்சிரும். அப்படியே இந்த கதையாச்சும் ஹாப்பி எண்டிங் கூட முடிக்கலாம். வழக்கம் போல உங்க சகோதரர்கள் ஊர் வம்பிழுக்க போயிருந்த சமயம் நீங்க அந்த புள்ளைய பார்க்க அவங்க குட்டை பக்கம் போறீங்க. அங்க ஒரே கூட்டமா இருக்கு. உங்க சகோதரர்கள் வேற கோபமா வராங்க. இவனுங்க வம்பிழுத்ததே அந்த புள்ளையோட அப்பங்கிட்டதான். இனிமே அந்த புள்ள உங்களை திரும்பி கூட பார்க்காது. இவங்க உங்க கூட இருக்கிற வரைக்கும் அந்த புள்ள இல்ல ஒரு கேள்வி கூட உங்களை பார்க்காது. நாளுக்கு நாள் உங்க குட்டையில தண்ணி குறைய ஆரம்பிக்குது. சீக்கிரமே மழை பொழிவு தொடங்கலன்னா உங்க நிலைமை ரொம்ப மோசமாயிரும். ஒரு நாள் நீங்க கரையில படுத்து ஓய்வெடுத்துட்டு இருக்கீங்க. அப்போ வெளியே இருந்து 3 ஆண் முதலைகள் உங்க குட்டையை ஆக்கிரமிக்க வருது. நீங்க அதுங்க கூட சண்டை போட தொடங்குறீங்க. ஆனா அதுங்க உங்களை விட கொஞ்சம் பெருசா இருக்கிறதால உங்களால ஜெயிக்க முடியல. உடல்ல காயங்களோட அந்த இடத்தை விட்டு போறீங்க. பக்கத்திலேயே நீர் வற்றி போன ஒரு சேற்று பகுதி இருக்கு. அங்க போய் ஓய்வெடுக்கிறீங்க. தண்ணீர் இல்லைனாலும் சேரு உங்க உடலை குளுமையா வச்சுக்க உதவும். ஆனாலும் இந்த இடத்துலயே ரொம்ப நாள் இருக்க முடியாது. தண்ணீர் இருந்தாதான் விலங்குகள் வரும், வேட்டையாடவும் முடியும். விடிஞ்சதும் வேற ஒரு குட்டைக்கு போயாகணும். சந்தையில ஏற்பட்ட காயம் சில நாட்கள் ஆறிடும். சீக்கிரமா ஒரு சொந்த இடத்தை கைப்பற்றணும். நல்ல வேட்டையாடி பழகணும். இல்லன்னா கடைசி வரைக்கும் முரட்டு சிங்கிள் தான் ஸ்டேட்டஸ் போடணும். பேசாம அடுத்த ஜென்மத்துல காட்டு பணியா பிறந்துடலாமா? வேணாம்ப்பா. நம்மளாச்சும் முக்காவாசி வீடியோல ஜாலியா வாழ்ந்துட்டோம். அது ரொம்ப கொடுமை. இப்படி இரவு முழுக்க பல விஷயங்களை யோசிச்சபடியே படுத்திருக்கீங்க. காலையில விடிஞ்சது கூட தெரியாம நிம்மதியா தூங்குறீங்க. அப்ப பக்கத்து குட்டையில ஏதோ சத்தம் கேக்குது. அந்த ரவுடி பசங்க உங்க ஆளுகிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உங்களுக்கு கடுமையா கோபம் வருது. உங்க சகோதரர்கள் நேத்து வாங்கின அடியை ஞாபகப்படுத்துறாங்க. அதோட ஆன்டிக்காக சண்டை போடு, பொண்ணுக்காக சண்டை போடாதுன்னு பழமொழியெல்லாம் சொல்றாங்க. நீங்க எதையும் கண்டுக்காம அதுன்னு கூட சண்டைக்கு போறீங்க. அதுங்க உங்களை பார்த்து ஏளனமா சிரிக்குது. ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் நீங்க அதுன்னு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறீங்க. அதுங்க உங்க தாக்குதலை எளிமையா சமாளிச்சு உங்களை தோற்கடிக்குது. நீங்க மரணத்தை எதிர்கொள்ள தயாராயிட்டீங்க.
இவனுங்களுக்கு எப்போ இவ்வளவு வீரம் வந்துச்சுன்னு தெரியலையே. சில நிமிடங்கள் அப்புறம் அந்த முதலைகள் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுது. சண்டையில ஜெயிச்சதால உங்க குட்டை உங்களுக்கே திரும்ப கிடைச்சிடுச்சு. அதோட மழை பெய்ய ஆரம்பிச்சதால இனிமே தண்ணி பிரச்சனையும் இல்ல. சின்ன வயசுல பொறுப்பு இல்லாம விளையாட்டாவே சுத்திட்டு இருந்தவங்க எல்லாம் வாழ்க்கையில உருப்படவே மாட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. அவங்களுக்கான காலம் வரும்போது அவங்களோட திறமைகள் தானா வெளிப்படும். கொஞ்சம் தன்னம்பிக்கையும் நிறைய பயிற்சியும் இருந்தா நீங்களும் வாழ்க்கையில சாதிக்கலாம். உங்க வீரத்தையும் நல்ல உள்ளத்தையும் பார்த்து இம்ப்ரெஸ் ஆன அந்த பொண்ணு உங்களை தேடி வருது. அப்புறம் என்னங்க, இனிமே உங்க வாழ்க்கையில தினம் தினம் ஹாப்பி எண்டிங் தான். டேய் ஐயோ ஐயோ